சமத்துவம் காண்போம், சரித்திரம் படிப்போம். தமிழருடைய வீர விளையாட்டுகளில், தமிழருடைய நெற்களஞ்சியங்களில், தமிழருடைய பாரம்பரியத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் தமிழருக்காக ஒரு பாடுபடக்கூடிய ஒரு விவசாய குடிமகனுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த தை திங்கள் முதல் நாள் இந்த பொங்கல் திருநாளானது கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட பொங்கல் திருநாளை இன்று எங்களுடைய பெரியார் கலைக்கல்லூரி சார்பாக கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த பெரியார் கலைக்கல்லூரியில் கிட்டத்தட்ட 26 துறைகள் இருக்கிறது. அத்தனை துறைகளிலும் உள்ள இளங்கலை மற்றும் முதுகலை ஆராய்ச்சி மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த பொங்கல் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று எங்களது துறையான ஆங்கில துறையில் கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக இந்த பொங்கலானது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு 4வது ஆண்டாக இந்த பொங்கலானது எங்களுடைய இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி மாணவர்களுடன் இணைந்து ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இருபால ஆசிரியர் பெருமக்கள் ஒன்றிணைந்து இந்த பொங்கலானது சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார். பொங்கல் என்றால் நமக்கு எல்லாம் தெரிவது திங்கள் தான். ஆனால் பொங்கலில் இருப்பது ஒரு இனிமையானது. அந்த இனிமை என்னவென்றால் ஒரு விவசாய குடிமக்கன் தன்னுடைய உழைப்பை வேர்வையாக துவைத்து அந்த வேர்வையில் மூலம் அந்த அரிசி அன்று வெள்ளம் கலந்து இனிப்பாக இனிக்கும் போது அவர் வாழ்க்கையில் அந்த இனிப்பும் கலக்கும் என்பதற்காகத்தான் இந்த பொங்கல் திருநாளானது. அந்த மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அவருடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டுவதும் நம்முடைய அடையாளத்தை நிலைநாட்டுவதுமாகும். பொங்கல் முடிந்த 4ஆம் நாள் கருநாள் என்று சொல்வார்கள். அந்த கருநாளில் பல்வேறு இடங்களில் கரி நாள், வெறி நாள் என்பார்கள். வெறி நாள் என்றால் அது தமிழருடைய வீர விளையாட்டை விளையாட்டக்கூடிய ஒரு வெறி நாள். அந்த வெறியோடு அந்த ஆண்மகனானவன் அந்த காலை அடக்கும் வெறியானதுதான் வெறி நாள் என்று சொல்வார்கள். அதனை தொடர்ந்து அடுத்த நாள் வரக்கூடியது திருநாள். அதனால்தான் எல்லாருக்கும் திருநாள் திருநாள் என்று சொல்வார்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.